இந்த அரசாங்கத்திட்ட கேட்குற அறிவு இருக்காடா உனக்கு? இல்லை கொஞ்சமாச்சும் புத்திமதி ஏதோ வேலை செய்யுதா? உங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு, சிஎம்க்கு, டெப்டி சிஎம்க்கு உங்கள்கிட்ட கேட்குற அறிவு இருக்கா? கொஞ்சமாச்சும் இருக்கா? நாட்டு என்ன மாதிரி சீன் ஓடிட்டு இருக்கு? ஹைகோர்ட் வந்து நவுத்த சொன்னா நவுத்திட்டு போயா? அதுக்கு எதுக்கே சுத்தி அடிச்சிட்டு இருக்க? எதுக்கு அடிக்கிற? நீ போலீஸ் என்னத்தை துண்டுற? நீ அண்ணாமலை மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்க, சம்மன் பண்ணி கூப்பிட வக்கில்ல உனக்கு போலீஸ்க்கு. என்ன ஒன்று கேட்குறேன், ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரனாச்சு நீங்க பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஒரு தண்டனை கொடுத்துருக்கோம். உன் நிலத்தை வந்து தண்ணியை வந்து மாசுபடுத்துறதுக்கு, விஷம் படுத்துறதுக்கு, இத்தனை பேருக்கு கேன்சர் கொடுத்ததுக்கு தப்பா? திட்டக்கல்வி மேலாண்மை திட்டத்தில் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் காட்ட முடியாது. நான் எமோஷனலா பேசுறேன். இந்த போலீஸ் அட்ராசிட்டியை பார்த்து இது ஒரு பக்கம் விட்டுருங்க, ஒரு பக்கம் சைட்ல வைங்க. சரி, இந்த எமோஷனலா நான் இப்போ பேசல, தெளிவா கேட்கிறேன், ஒரு எக்கனாமிஸ்டா கேட்கிறேன். ஒரு வரி பணத்தை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன்ல, வரி பணம் உங்ககிட்ட வருது இல்லை, அப்ப அந்த வரி பணத்தை வச்சு நீ சில சர்வீஸ் கொடுக்கணும்ல எனக்கு. அந்த சர்வீஸை நீ பிரைவேட்டைஸ் பண்ற. நீ பிரைவேட்டைஸ் பண்ணி என்னத்தை கிழிச்சன்ட்டு கேட்குறேன். இதுவும் எமோஷனலா கேட்கல, இது ரொம்ப மொல்லமா நிதானமா கேட்கணும். நிதானமா பேசினாதான் மக்களுக்கு பிடிக்கும். ஸோ நிதானமா பேசுறேன், ரொம்ப நிதானமா பேசுறேன். ரொம்ப ரொம்ப நீங்கள் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணீங்க. 20 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த கூத்தை. நான் ஃபஸ்ட்டு போராட்டத்தில் இறங்கினதே எங்கள் குப்பமேட்டிலேருந்து இறங்கினேன். சேலத்தில் கிச்சிப்பாளையம் பகுதியில் ஒரு குப்பமேடுன்ட்டு ஒரு பகுதி உருவாக்குனதில் இறங்கினேன். அன்னைக்கிலிருந்து இது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கேன். ஆயிரம் கோடினா ஆயிரம் கோடிங்க. நான் எமோஷ்னலாக பேசலை, இது ரொம்ப நிதானமாக ரொம்ப கிளியராக பேசுகிறேன். சேலத்துக்கு 1000 கோடி திடக்கழிவு மேலாண்மை திட்டமும் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் செலவு பண்ணியிருக்க அரசாங்கம். அது யூஜிடியாக இருக்கட்டும், எஸ்டிபியாக இருக்கட்டும், லேண்ட்ஃபில் பிளான்ட்டாக இருக்கட்டும், லேண்ட் டம்பாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாம் 1000 கோடி செலவு பண்ணியிருக்கீங்க. என்னத்தை கிழிச்ச? நான் திருப்பியும் கேட்குறேன், மொல்லமாக கேட்குறேன், நிதானமாக கேட்குறேன். என்னத்தை கிழிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? எங்களுக்கு பாய்சன் கொடுக்கறதோட, எங்களுக்கு புற்றுநோய் கொடுக்கறதோட, டே ஆண் பசங்களா, டே ஆணுங்கள் இதை கேளுங்கடா, டே உங்களுக்கு எந்திரிக்காதரா. உன் ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுனால, இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டம் மோசமாக போகிறனால நீ முடியாது. விஷம் ஆகிட்டு இருக்கு, பூமி விஷம் ஆகுது, காற்றுல விஷம் பரவுது. எதுனால? ப்ரைவேட்டைசேஷனால. கவர்மெண்ட் கிட்ட இருந்தால் என்ன ஆகிட போகுது? கவர்மெண்ட் கிட்டே இருந்தால் திடக்கழிவு மேலாண்மை திட்டம்ல இப்போ கேரளாவில் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களும் மோசமாக இருக்காங்க. ஆனால் நம்மளோட ரொம்ப பரவாயில்ல அவங்க கேரளாவில். சொல்கிறது கேளுங்க, இதுக்கு ஒரு டிபேட்டுக்கு வாங்க. நாங்கள் சின்ன மாடல் செட் பண்ணி காமிச்சிருக்கேன். சின்ன மாடலை செட் பண்ணி காமிச்சிட்டு இது ஈஸியாக பரவி விட்டுறலாம் தமிழ்நாடு முழுக்க. ஆனால் கேட்க மாட்டீங்க. கார்பரேட் கன்சல்டன்ஸ் கிட்ட கேட்பீங்க. திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் இவ்வளோ லட்சக்கணக்கான கோடி போயிட்டு இருக்கு. இப்போ 2 வார்டுக்கே 3000 கோடி கொடுத்துருக்காங்க 10 வருஷத்துக்கு. இதோட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இருக்காது. வேஸ்ட் இஸ் வெல்த்துங்கிறாங்க. சரி, நான் திருப்பி இதுக்கு வந்துடுறேன். டேய் இங்கே பாரு, போலீஸு உன் வேலையை பாரு. உன்னால் உன் வேலையை பார்க்க முடிச்சா பாரு. கார்பரேட்டுக்கு கைக்கூலியாக மாறாத. கேவலமாக போயிடுவேன். ரொம்ப கேவலமாக இருக்கு, ஆல்ரெடி கேவலமாக போயிடுவேன். டிஎம்கேக்கு வேண்டுகோள் என்னத்தை கொடுக்கறது? கொஞ்சம் அறிவு இருந்தால் டேபிளுக்கு வந்து பேசுங்க. எங்கள் வீரபாண்டியாரே அவ்வளோ பரவாயில்ல, ஒரு ஜனநாயகத்துக்கு இடம் கொடுத்தாரு. இப்போ இதே நான் புதுசாக இருக்குது. டெரிபிள் சீன்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் சென்னை. அன்அக்செப்டபிள், இதெல்லாம் அன்அக்செப்டபிள். நோ, போராட்டம் நடக்கும், கேட்போம். நீ பைத்தியக்கான மாதிரி எங்கள் நிலத்தை பள்ளிக்கரணையிலிருந்து அங்கே பள்ளிக்கரணைனா இங்கே செட்டிச்சாவடி, அங்கே கூவம்னா இங்கே திரும்பி ஊத்தாரு. நீ ஒரு ஆற்றுக்கு எடுத்துகிட்டு இருப்ப, ஒரு குளத்துக்கு எடுத்துகிட்டு இருப்ப. வேடிக்கை பார்த்துட்டு கேட்காம இருக்க முடியுமா? ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து இருக்கணும். இவங்கனால தான் பொல்யூஷனை நிறுத்த முடியும், இவங்கனால தான் கண்காணிக்க முடியும். இவங்களை எம்பவர் பண்ணுங்கன்னா நீ உதைக்கிற, அடிக்கிற, கேடு கெட்டவங்களா இருக்கீங்க. ஐயோ,
என்னத்த புத்தி சொல்கிறது? வா டேபிளுக்கு வா, ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வா, டிபேட்டுக்கு வா, யாரை வேணால் அனுப்பு, உங்களோட எந்த ஸ்போக்ஸ் பர்சனை வேணால் அனுப்பு. நான் பிஜேபிக்கிட்டையும் சொல்கிறேன், இதில் ஒரு தவறு நினச்சிக்காதீங்க. இதுக்கு அஸ்திவாரம் போட்டது காங்கிரஸ்ல இருந்து, பில்டிங் கட்டினது பிஜேபி, இப்போ ரூம் எடுத்து தங்குறது டிஎம்கே. பாஸ் சொல்யூஷன் இருக்கு, கேளுங்க. ஏன் மாதிரி வேலை செஞ்சால் பார்க்க முடியாது. நான் இது ரொம்ப பெருமையோடு சொல்கிறேன். லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லையும் சரி, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லையும் சரி, அஃபாரஸ்ட்ரேஷன்லையும் சரி, லேக் ரிஸ்டோரேஷன் சரி, ஏன் மாதிரி வேலை செஞ்சால் பார்க்க முடியாது. ப்ராக்டிக்கலாக வச்சுருக்கேன். எந்த டிபேட் வேணால் கூப்பிடு, ஆர்குமெண்ட் வை. இது சொல்யூஷனை மீறி உங்ககிட்ட சொல்யூஷன் இருந்தால் நான் கம்பெனி இனிமேட் பேச மாட்டேன், ஃபேஸ்புக்லேயும் வரமாட்டேன். பட் வா டிபேட்டுக்கு வா, இந்த கார்பரேட் கன்சல்டண்ட்டை வேணால் கூப்பிடு, வரவி.